ஒரு யோகியின் சுயசரிதத்திலிருந்து அத்தியாயம் 17 பார்க்கலாம். சசியும் 3 நில கற்களும். ஹெட்டிங் நீயும் என் மகன் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரை பற்றி ரொம்ப உயர்வாக எண்ணுவதனால நான் ஒரு முறை அவரை பார்க்குறேன். டாக்டர் நாராயண சந்திர ராயின் குரலிலிருந்து ஏதோ ஒரு 2 கட்ட விருப்பத்திற்கு இசைக்கிறார் என ஊகிக்கவும் முடிந்தது. நான் எனக்கு வந்த ஆத்திரத்தை ஆன்மீக வழிக்கு புதிதாக மாறியவன் கூறிய வழக்கப்படி மறைத்து கொண்டேன். என் கூட இருந்தவர் ஒரு கால்நடை வைத்தியர். அவர் ஒரு முழு நாத்திகர். அவருடைய இளைய மகன் சந்தோஷ் அவன் தந்தை மீது கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கொள்ளும்படி என்னை கெஞ்சினான். இதுவரை எனது விலை மதிப்பற்ற உதவி கொஞ்சம் மறைமுகமாகவே இருந்து வந்தது. மறுநாள் டாக்டர் ராய் செராரம்பூர் ஆசிரமத்திற்கு என்னுடன் வந்தார். குருதேவர் அவருக்கு ஒரு சுருக்கமான மறுநாள் டாக்டர் ராய் செராரம்பூருக்கு ஆசிரமத்துக்கு என்னுடன் வந்தார்னு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவரோட ஃப்ரெண்டோட அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. குருதேவர் அவருக்கு ஒரு சுருக்கமான பேட்டி அளித்த பிறகு 2 தரப்புலையும் அந்த சமயத்தில் அநேகமாக கடும் மௌனமே நிலவி வந்தது. வந்தவர் திடீரென கிளம்பி சென்று விட்டார். வந்தவர்னா டாக்டர் ராய்ஸ அந்த கல்கத்தா நாத்திகர் சென்ற உடனேயே ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஒரு இறந்த மனிதனை ஆசிரமத்திற்கு ஏன் அழைத்து வர வேண்டும்னு என்னை உற்று நோக்கினார். ஐயா, டாக்டர் உயிருடன் நன்றாகவே இருக்கிறாரே, ஆனால் கூடிய சீக்கிரமே அவர் மரணமடைவார். எனக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயா, அவருடைய மகனுக்கு இது பெரிய அடியாக இருக்கும். சந்தோஷ் இன்னும் அவனுடைய தந்தை தன் லௌகீக நோக்கத்தில் இருந்து மாறும் காலம் வரும் என நம்பிக்கை வைத்திருக்கிறேன். குருதேவா, நான் உங்களுக்கு இஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அந்த மனிதருக்கு உதவி செய்யுங்கள். ஆகட்டும், உனக்காகத்தான். என் குருதேவருடைய முகம் உணர்ச்சியற்று இருந்தது. கர்வம் பிடித்த அந்த குதிரை வைத்தியர் அவர் அறியாதிருப்பினும் நீரிழிவு நோயால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் 15 நாட்களில் அவர் படுக்கையில் விழுந்து விடுவார். வைத்தியர்கள் அவரை கைவிட்டு விடுவார்கள். இயற்கையாக அவர் இன்றிலிருந்து இன்னும் 6 வாரங்களில் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டியவர். இருந்தாலும் உன் தலையீட்டினால் அவர் அன்று பிழைத்தெழுவார். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர் ஜோதிட வளையல் ஒன்றை அணிய வேண்டும். அறுவை சிகிச்சைக்கு முன்பு முரண்டு பிடிக்கும் அவருடைய குதிரைகளில் ஒன்றை போலவே அவர் இதை வன்மையாக எதிர்ப்பார் என்பது மட்டும் நிச்சயம். குருதேவர் சிரித்து கொண்டார். கொஞ்ச நேர மௌனத்திற்கு பிறகு சந்தோஷும் நானும் சேர்ந்து அவரை எப்படி மெல்ல வழிக்கு கொண்டு வரலாம்னு நான் யோசிக்கையில் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மேலும் சில விளக்கங்களை கூறினார். அவர் உடம்பு தேறியதும் அவரை மாமிசம் சாப்பிட வேண்டாம் என்று சொல். ஆயினும் அவர் இந்த அறிவுரையை கேட்கப் போவதில்லை. இன்னும் 6 மாதங்களில் அவர் உடல்நிலை மிக நன்றாயிருக்கும் சமயத்திலேயே அவர் இறந்து விடுவார். என் குருதேவர் மேலும் சொன்னார், இந்த 6 மாத வாழ்க்கை நீடிப்பு அவருக்கு உன் வேண்டுதலால் தான் கொடுக்கப்பட்டது. மறுநாள் நகைக்கடையில் தாயத்து செய்ய ஏற்பாடு செய்யும்படி நான் சந்தோஷிடம் கூறினேன். 1 வாரத்தில் அது தயாராகிவிட்டது. ஆனால் டாக்டர் ராய் அதை அணிய மறுத்துவிட்டார். என் உடல்நிலை மிக நன்றாகவே உள்ளது. இந்த ஜோதிட மூட நம்பிக்கையினால என்னை வசப்படுத்த முடியாது என்றவர் அந்த டாக்டர் என்னை சண்டையிடுவது போல உற்று பார்த்தார். குருதேவர் இவரை முரட்டு குதிரைக்கு நியாயமாக ஒப்பிட்டதை நான் வேடிக்கையாக டாக்டர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டதும் வளையலை அணிவதற்கு பணிவுடன் ஒப்புக்கொண்டார். 2 வாரங்கள் கழித்து அவருக்கு வைத்தியம் செய்த டாக்டர் அவர் பிழைப்பது சாத்தியமில்லை என்று என்னிடம் கூறினார். அவர் நீரிழிவு நோயின் கடுமையான பாதிப்புகளை பற்றியும் அவரை பயங்கரமான விளைவுகளை பற்றியும் விவரமாக கூறினார். நான் தலையை ஆட்டினேன். 1 மாத படுக்கைக்கு பிறகு டாக்டர் ராய் தேறி விடுவார் என்று என் குருதேவர் கூறியிருந்தார் என்று அந்த டாக்டர் நம்பாமல் என்னை உற்று நோக்கினார். ஆனால் 2 வாரம் கழித்து மன்னிப்பு உணர்வுடன் என்னை தேடி வந்தார். டாக்டர் ராய் முழுமையாக குணமாகிவிட்டார். அவர் வியந்தவாறு கூறினார், என் அனுபவத்தில் இது மிகவும் விசித்திரமான விஷயம். நான் இதுவரை மரணத்தின் வாயில் இருக்கும் எந்த மனிதனும் இவ்வாறு காரணத்தை விளக்க முடியாத வகையில் முழுமையாக பிழைத்து எழுந்ததை கண்டதே இல்லை. உன் குருநாதர் உண்மையாகவே நோயை குணப்படுத்தும் ஒரு தீர்க்கதரிசியாகவே இருக்க வேண்டும். டாக்டர் ராயை ஒரு முறை சந்தித்து மாமிசை உணவை ஒதுக்கும்படி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கூறிய அறிவுரையை கூறிய பிறகு 6 மாதங்கள் வரை அந்த மனிதரை நான் காணவே இல்லை. ஒரு நாள் மாலையில் என் குடும்ப வீட்டு திண்ணையில் நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் கொஞ்ச நேரம் மூலம் நான் இழந்த சக்தி மீண்டும் அடைந்து விட்டேன் என்று உன் குருதேவரிடம் சொல்.
உணவு விஷயத்தில் விஞ்ஞானத்திற்கு பொருந்தாத அவரது கருத்துக்கள் என்னை பாதிக்கவில்லை. உண்மையாகவே டாக்டர் ராய் ஆரோக்கியத்தின் சின்னமாக திகழ் வந்தார். இன்று காலை தந்தை திடீரென மரணமடைந்தார். குருதேவருடன் என்னுடைய மிக்க விசித்திரமான அனுபவங்களில் இதுவும் ஒன்று. அவர் இந்த முசுடான கால்நடை வைத்தியரை அவருக்கு நம்பிக்கை இல்லாவிடினும் குணப்படுத்தியதும், அவருடைய உலக வாழ்வின் இயற்கையான காலத்தை 6 மாதங்களை நீட்டித்ததும் எனது உண்மையான வேண்டுகோளில்தான். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஒரு பக்தனின் அவசரமான பிரார்த்தனைக்கு இணங்கும் பொழுது அவருடைய கருணை எல்லையற்றதாக இருந்தது. குருதேவரை காணுவதற்கு எனது கல்லூரி நண்பர்களை அழைத்துவது எனக்கு மிக்க பெருமை தரக்கூடிய சிறப்பு உரிமையாக இருந்தது. அவர்களில் பெரும்பாலோர் தங்களது கல்லூரி நாகரிகத்திற்கே உரிதான நாத்தீக போர்வையை குறைந்தபட்சம் ஆசிரமத்திற்குள்ளாவது ஒதுக்கி வைத்து விடுவார்கள். என் நண்பர்களில் ஒருவனான சசி அநேக வார விடுமுறைகளான ஆனந்தமாக செராரம்பூரில் கழித்திருக்கிறான். குருதேவருக்கு அவனை மிகவும் பிடித்து போயிருந்தது. அவனுடைய சொந்த வாழ்க்கை மிகுந்த ஒழுங்கீனத்துடன் பண்பாடாமலும் இருப்பதை குறித்து அவர் வருந்துவார். சசி, நீ திருந்தினால் ஒழிய இன்னும் 1 வருடத்தில் நீ பயங்கரமாக நோய்வாய்ப்படுவாய். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் பிரியமான தவிப்புடன் என் சிரித்தான். குருதேவா, என் பரிதாபகரமான விஷயத்தில் இந்த பிரபஞ்சத்தின் இனிய கருணையை எனக்கு உகந்ததாக மாற்றும் பொறுப்பை நான் உங்களிடமே ஒப்படைக்கிறேன். என் ஆத்மா விரும்பினாலும் என் மனோசக்தி பலவீனமாக இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் ஒருவர் தான் என்னை காப்பாற்றக்கூடியவர். நான் இதிலும் நம்பிக்கை வைக்கவில்லை. நீ 2 கேரட் எடையுள்ள நீலக்கல்லையாவது அணிந்து கொள். அது உனக்கு உதவும். அது என் நிதிநிலைக்கு அப்பாற்பட்டது. என் அன்புள்ள குருதேவா, சங்கடம் வரும்பொழுது நீங்கள் எப்படியும் என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று முழுவதும் நம்புகிறேன். பரமஹம்சர் யோகானந்தரோட ஃப்ரெண்டு சசி யோகானந்தர்கிட்ட சொல்கிறாங்க, யுக்தேஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க, 1 வருடத்தில் நீ 3 நிலக்கற்களை கொண்டு வருவாய். அப்போது அவை உனக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும்னு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அதற்கு பதிலளித்தார். இந்த உரையாடல் வெவ்வேறு விதங்களில் வழக்கமாக நடைபெற்றிருந்தது. என்னால் திருந்த முடியாது என சசி மதிமணி வாக்கில் நானும் என் குருதேவரும் 2வது மாடி அறையில் அமர்ந்திருக்கையில் முன்கதவு திறக்கப்படும் ஓசை எனக்கு கேட்டது. குருதேவர் விரைப்பாக நிமிர்ந்தார். அந்த சசிதான் அது, அவர் தீவிரத்துடன் குறிப்பிட்டார். 1 வருடம் ஆகிவிட்டது. அவனது 2 சுவாச கோஷங்களும் கெட்டுவிட்டன. என் புத்திமதியை அவன் ஏற்கவே இல்லை. அவனை நான் பார்க்க விரும்பவில்லை என்று அவனிடம் போய் சொல்னு யுக்தேஸ்வரர் பரமஹம்ச யோகானந்தர்கிட்ட சொல்கிறாங்க. யுக்தேஸ்வரரின் கடமையினால் திக் பிரம்மை கொண்டு நான் வேகமாக மாடிப்படிகளை கடந்தேன். சசி ஏறிக்கொண்டிருந்தான். ஓ முகுந்தா, குருதேவர் இங்கு இருக்கிறார் என்று நம்புகிறேன். அவர் இங்கு இருக்கலாம் என்று என் உள்ளுணர்வு கூறுகிறது. ஆம், அவர் தன்னை யாரும் தொந்தரவு செய்வதை விரும்பவில்லை. சசி அழத் தொடங்கி என்னை தள்ளி கொண்டு சென்றான். 3 அழகான நீலக்கற்களை வைத்தவாறு அவன் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் காலடியில் வீழ்ந்தான். யாவும் அறிந்த குருதேவா, டாக்டர்கள் எனக்கு சுவாச கோசு எலும்புருக்கி நோய் இருப்பதாக கூறினார்கள். அவர்கள் என் வாழ்வு இன்னும் 3 மாதமே என்கிறார்கள். நீங்கள் எனக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னை குணப்படுத்த முடியும் என்பதை நான் அறிவேன். உன் வாழ்வை பற்றி இப்போது கவலைப்படுவது கொஞ்சம் காலம் கடந்தது அல்லவா? உன் கற்களை எடுத்து கும்பல்களுக்கு நடுவே குருதேவர் ஆழ்ந்த மௌனத்தை குணப்படுத்துவதில் உள்ள சசியின் நம்பிக்கையின் ஆழத்தை வெறுமே சோதிக்கிறார் என்று என் உள்ளுணர்வில். பிறகு, திரு சசி, இன்னொருவர் வீட்டில் நீ எவ்வளவு அமர்க்களம் செய்கிறாய்? அந்த கற்களை நகை கடைக்காரருக்கு திருப்பி கொடுத்து விடு. அவைகள் இப்போது வீண் செலவு. ஆனால் ஜோதிட வலை ஒன்று வாங்கி அணிந்து கொள். பயப்படாதே. இன்னும் சில வாரங்களில் நீ குணமாகி விடுவாய். புற்கள் முளைத்த ஈர நிலப்பரப்பின் மீது திடீரென்று சூரியன் உதித்தாற் போல சசியின் கண்ணீர் அடர்ந்த முகத்தில் புன்சிரிப்பு மலர்ந்தது. அன்பார்ந்த குருதேவா, மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்தை நான் எடுத்துக்கொள்ளலாமா? உன் விருப்பம் போல் செய். குடித்தாலும் சரி அல்லது கொட்டினாலும் சரி, அதை பற்றி பரவாயில்லை. சியரோகத்தால நீ இறப்பது என்பது சூரிய சந்திரர்கள் ஒருவருக்கொருவர் இடமாற்றிக்கொள்வது எவ்வளவு அசாத்தியமோ அவ்வளவு அசாத்தியம். ஸ்ரீ யுக்தேஸ்வரர்
சட்டென்று தொடர்ந்தார். நான் என் மனதை மாற்றிக்கொள்வதற்கு முன் இங்கிருந்து போய்விடு. ஒரு கலங்கிய வணக்கத்துடன் என் நண்பன் அவசரமாக பல தடவை அவனை சென்று பார்த்து அவனது நிலை மேலும் மேலும் மோசமானது குறித்து திகைப்படைந்தேன். சசி இந்த இரவை தாண்ட மாட்டான். அவனுடைய மருத்துவரின் இந்த வார்த்தைகளும் கிட்டத்தட்ட இப்பொழுது எலும்பு கூடாகவே ஆகிவிட்ட என் நண்பனின் தோற்றமும் என்னை அவசரமாக செராரம்பூருக்கு ஓட செய்தன. என் குருதேவர் நான் கண்ணீருடன் கூறிய விவரங்களை அசிரத்தையுடன் கேட்டார். நீ ஏன் இங்கு வந்து என்னை தொந்தரவு செய்கிறாய்? சசி குணமாகி விடுவான் என்று நான் அவனுக்கு உறுதி கூறியதை நீ ஏற்கனவே கேட்டாயே. நான் அதீத மரியாதையுடன் தலைவணங்கி இடை கொடுக்காமல் மௌனத்தில் ஆழ்ந்து விட்டார். அவரது இமைக்காத கண்கள் பாதி திறந்தவாறு இருக்க அவற்றின் பார்வை வேறொரு உலகத்திற்கு பறந்துவிட்டது. நான் உடனே கல்கத்தாவில் சசியின் வீட்டிற்கு திரும்பி சென்றேன். என் நண்பன் எழுந்து உட்கார்ந்து பாலறிந்து கொண்டிருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். ஓ முகுந்தா, என்ன அதிசயம்! 4 மணி நேரத்திற்கு முன்னால் நான் இந்த அறையில் குருதேவரின் வருகையை உணர்ந்தேன். என் பயங்கரமான அறிகுறிகள் உடனே மறைந்தன. அவருடைய அருளினால் நான் முழுவதும் குணமாகிவிட்டதாக உணர்கிறேன். சில வாரங்களிலேயே சசி நன்கு சதைப்பிடிப்புடன் எப்போதையும் விட ஆரோக்கியத்துடன் காணப்பட்டான். ஆனால் அவன் குணப்படுத்தப்பட்டதின் பின்விளைவு நன்றி கொண்ட தாயி இருந்தது. மறுபடியும் அவன் குருதேவரை நாடி வரவே இல்லை. ஒரு நாள் என் நண்பன் தன் முற்கால வாழ்க்கை முறையை பற்றி மிகவும் வருந்தி குருதேசின் வியாதி அவனுடைய மனதை ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியிலிருந்து என் 2 வருட படிப்பு முடியும் தருவாயிலிருந்து நான் வகுப்பிற்கு செல்வது அரிதாகவே இருந்தது. நான் என் குடும்பத்துடன் அமைதியாய் இருக்க வேண்டி ஏதோ கொஞ்சம் படித்தேன். எனது 2 தனி பயிற்சியாக வீட்டில் இருக்க மாட்டேன். நான் கல்வி கற்ற காலத்தில் இது ஒன்றுதான் ஒழுங்காக நடந்தது என்று நினைக்கிறேன். இந்தியாவில் 2 வருடம் வெற்றிகரமாக கல்லூரியில் படித்தால் இன்டர்மீடியட் கலைக்கான சான்றிதழ் கிடைக்கும். பிறகு மாணவன் இன்னும் 2 வருட காலத்தில் ஏபி பட்டத்தை அடையலாம். இன்டர்மீடியட் கலை தேர்வுகள் பயங்கரமாக நெருங்கி வந்து கொண்டிருந்தன. என் குருதேவர் சில வாரங்கள் தங்குவதற்காக பூரி சென்றிருந்தார். நான் அங்கு ஓடினேன். நான் இறுதி தேர்வுகளுக்காக போக வேண்டாம் என்று கூறினாரோ என்று நப்பாசில் நான் சரியாக தயார் செய்யாததை எடுத்து கூறினேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஆறுதலாக புன்னகைத்தார். நீ முழு மனதுடன் உன் ஆன்மீக கடமைகளை செய்து கொண்டிருந்தாய். எனவே உன் கல்லூரி படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. அடுத்த 1 வாரம் நன்றாக உழைத்து உன் புத்தகங்களை படி. நீ உன் கடும் சோதனையை தோல்வியுறாமல் கடந்து விடுவாய். அவ்வப்போது எழுந்த நியாயமான சந்தேகங்களை உறுதியாக அடக்கியவாறு நான் கல்கத்தாவிற்கு திரும்பினேன். என் மேஜையில் மலை போல் குவிந்திருந்த புத்தகங்களை கண்டு நான் எங்கோ கண்காணாத ஒரு வனாந்தரத்தில் வழி தவறிய பயணியைப் போல உணர்ந்தேன். ஒரு நீண்ட நேர தியானம் எனக்கு வேலையை குறைக்கும். ஆர்வமூட்டுகின்ற வழி ஒன்றை உணர்த்தியது. ஒவ்வொரு புத்தகத்தையும் மனம் போன போக்கில் திறந்து அங்கு தென்பட்டதை மட்டும் படித்தேன். நான் இந்த முறையை ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் என்று 1 வாரம் தொடர்ந்த பிறகு உருப்போடும் கலையில் நான் கைதேர்வனாகி விட்டேன் என எண்ணிக்கொண்டேன். என்னுடைய ஒழுங்கற்ற முறையாக தோன்றும் இந்த வழி பரீட்சை கூடங்களில் பின்தொடர்ந்த நாட்களில் எல்லாம் சரியானதாகவே அமைந்தது. மயிரிழையில் என்றாலும் நான் எல்லா பரீட்சையிலும் தேறிவிட்டேன். என் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் நல்வாழ்த்துகளில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் நகைப்பூட்டுக்கிடமான கூச்சலும் கலந்தே இருந்தது. பூரியில் இருந்து திரும்பி வந்த ஸ்ரீ யுக்தேஸ்வரர் எனக்கு ஒரு இனிமையான வியப்பை அளித்தார். உன் கல்கத்தா கல்வி இப்போது முடிந்துவிட்டது. நீ உன்னுடைய கடைசி 2 வருட கல்லூரி படிப்பை தொடர்ந்து இங்கு செராரம்பூரிலேயே படிக்க ஏற்பாடு செய்கிறேன். நான் குழம்பினேன். ஐயா, இந்த பட்டணத்தில் இளங்கலை பட்டப்பிடிப்பு இல்லையா? உயர்கல்வி கற்க செராரம்பூரில் இருந்து ஒரே கல்லூரியில் இருந்து 2 வருட படிப்பாக இன்டர்மீடியட் கலைப்பிரிவு மட்டுமே இருந்தது. குருதேவர் குறும்பாக சிரித்தார். உனக்காக நன்கொடை வசூலித்து இங்கு பட்டப்படிப்பு ஏற்பாடு செய்வதற்கு எனக்கு வயதாகிவிட்டது. வேறு யார் மூலமாக தான் இதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். 2 மாதங்கள் கழித்தது. செராரம்பூர் கல்லூரியின் தலைவரான பேராசிரியர் ஹாவெல்ஸ் 4 வருட படிப்பை வழங்க வேண்டிய நிதியுதவி திரட்டுவதில் தான் வெற்றியடைந்து விட்டதாக வெளிப்படையாக அறிவித்தார். செராரம்பூர் கல்லூரி கல்கத்தா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட கிளையாக ஆனது. செராரம்பூரில் பட்டப்படிப்பிற்காக முதலாக சேர்ந்த மாணவர்களில் நானும் ஒருவன்.
குருஜி, நீங்கள் என்னிடம் எவ்வளவு கருணையுடன் இருக்கிறீர்கள். நான் கல்கத்தாவை விட்டு செராரம்பூர் தினமும் உங்களுக்கு அருகிலேயே இருக்க ஏங்கிக் கொண்டிருந்தேன். உங்களுடைய மௌனமான உதவிக்காக பேராசிரியர் ஹாவெல்ஸ் எவ்வளவு கடமைப்பட்டுள்ளார் என்பதை அவர் கனவு கூட கண்டிருக்க மாட்டார். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னை போலி கடுமையுடன் நோக்கினார். இப்போது நீ ரயில் வண்டிகளில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியதே இல்லை. உன் படிப்பிற்கு தடையில்லாமல் எவ்வளவு நேரம் கிடைக்கும்? ஒரு கால் நீ கடைசி நிமிடத்தில் உருப்போடுபவனாக இல்லாமல் சிறந்த கல்விமானாக ஆகலாம் என்றார். ஆனால் அவருடைய குரலில் திடமான நம்பிக்கை இருந்ததாக தோன்றவில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மற்ற பல மகான்களைப் போலவே தற்கால கல்வியின் லௌகீகமான போக்கை கண்டு வருந்தினார். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆத்மீக விதிகளையோ அல்லது தெய்வத்தினிடத்தில் பயம், அதாவது தன்னை சிருஷ்டித்தவனிடம் பயபக்தியாயிருக்க ஒருவரது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதுதான் விவேகம் என்பதையோ விளக்கும் பள்ளிகள் மிக சிலதான். உயர்நிலை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மனிதன் ஒரு உயர்ந்த மிருகம் மட்டுமே என்று பொருள்படும் வாக்கியங்களை கேட்கும் இளம் வயதினர் பெரும்பாலும் நாத்திகர்களாகி விடுகிறார்கள். அவர்கள் எந்த விதமான ஆத்ம பரிசோதனைகளையும் செய்ய முயல்வதே இல்லை. அவர்களின் அடிப்படை தன்மையான இறைவனின் பிரதிபிம்பங்களாக தங்களை அறிவதும் இல்லை. எமர்சன் கூறினார், நமது உள்ளே இருப்பதை தான் நாம் வெளியேயும் காண முடியும். நம் தெய்வங்களை காணவில்லை எனில் அதன் காரணம் நாம் அவைகளை உள்ளே இருத்தி வைக்கவில்லை. எவனொருவன் தன் மிருக இயல்பை மட்டுமே உண்மை என நம்புகிறானோ அவன் தெய்வீக நாட்டங்களிலிருந்து நீக்கப்படுவான். எந்த ஒரு கல்வி முறை ஆத்மாவை மனிதனின் இருப்புக்கே ஆதாரமென எடுத்து கூறவில்லையோ அந்த முறை அவித்யா அல்லது பொய்யறிவை வழங்குகிறது. நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனுமாகும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாகி இருப்பதை அறியலாம். நான் ஐஸ்வர்யங்களை என்னும் திரவிய சம்பளம் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்கிறபடியால் வெளிப்படுத்தின விசேஷம். இது பைபிளில் 3.17 சொல்லியிருக்காங்க. புராதன பாரதத்தில் இளைஞர்களுக்கான கல்வி முறை முன்மாதிரியானதாக இருந்தது. 9 வயதாயிருக்கும் பொழுதே மாணவன் ஒரு குருகுலத்தில் குருவின் குடும்பம் வசிக்கும் வீடு கல்விக்கூடம் என்ற முறையில் மகனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். தற்கால மாணவன் ஒரு வருடத்தில் அவனுடைய நேரத்தில் 8 பங்குதான் பள்ளிக்கூடத்தில் செலவிடுகிறான். இந்தியன் அவனுடைய முழு நேரத்தையும் அங்கேயே கழித்தான். காலங்களினுடைய இந்திய கலாச்சாரம் என்ற புத்தகத்தில் பேராசிரியர் S.V. வெங்கடேஸ்வரா எழுதியது. ஒரு ஆரோக்கியமான ஸ்தீர உணர்வும் பொறுப்புணர்ச்சியும் இருந்தது. தன் சுயசார்பிற்கு தனித்தன்மைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்தன. மிக உயர்ந்த பண்பும் தனக்குத்தானே விதித்து கொண்ட நியதிகளும் கடமை, சுயநலமற்ற செயல், தியாகம் ஆகியவற்றிற்கு தீவிரமான மதிப்பும் இவற்றுடன் சுயமரியாதையும் மற்றவர்களை வணங்கும் பண்பும் கலந்து இருந்தன. கல்வியறிவின் மேன்மை பற்றிய ஒரு உயர்ந்த தரமும் ஒரு உன்னத உணர்வுடன் மனித வாழ்க்கையின் உயரிய குறிக்கோளும் கூட இருந்தன. 17வது அத்தியாயம் முடிவடைந்தது. தேங்க்யூ.